ரமேஷ் கரியப்பா ஜெய். மச்சான் சூப்பர்ரா. உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். சீக்கிரம் உன்னோட பார்ட்டியை வைடா. அட நீங்க வேற சார், அந்த பிசாசு நிச்சயதார்த்தத்துக்கே வரல. ஒரு சின்ன கரெக்ஷன் மச்சி. என்ன? அவ பிசாசு இல்ல, தேவதை. ஓகே. எல்லா பொம்பளைகளும் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவதையத்தான் தெரிவாங்க. ஃபேக்ட் மச்சி. ஆனா கண்டினியூ. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சரி மேட்ருக்கு வா. தலைக்கு மேல ஏறி நின்று ததுங்கினும் தான் ஆடுவாளுங்க. ஆமா ஆம்பளைங்க எப்பவுமே பாவண்டா. 100%. என்னடா சரக்கு அடிக்கிற இடத்துல பாம்பு பூந்துச்சா? மச்சே சொல்லு. நிச்சயதார்த்தம் ஆயிட்டால பாதி பொண்டாட்டி தான், மீதி மாமியாரா? அதனால டேய் அதாவது வந்து நாம அவங்களோட பர்மிஷனுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுரா. பலானதுல பாதிக ஃபாஸ்ட்லியா முடிச்சிடணும். மெலானதெல்லாம் மீதி. இவன் போதைய போட்டாலே அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி ஒரே புரியாத மாற்றம் பேசுறா வச்சு. டேய் நீ அவளும் ஒன்னாவே இருந்திருக்கீங்க, அதுவும் ரூட்டு மாறி போய் 2 நைட்டு ஒன்னாவே இருந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல் மச்சி? அவளை பத்தி வேணாம் வச்சு. ஆமாமாண்டா, நீ சொல்கிறத நாங்கள் நம்பணுமா? இவங்க கூட எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சிருக்க மச்சி. இவன் படிக்கிற ஸ்கூலை அவளுக்கு பிடிக்காது, அவள் படிக்கிற ஸ்கூலை இவனுக்கு பிடிக்காது. ஆனால் +2 வரைக்கும் ஒன்றா தான் படித்தாங்க. அதுக்கப்புறமும் காலேஜும் ஒன்று தான். அவளை ஏன் ஏதோ இப்போது இன்டர்வியூவில் இவன் பெங்களூர் பிரான்ச் வேணும்னு கேட்டான், அவள் மும்பை பிரான்ச் வேணும்னு கேட்டான். ஆனால் இப்போ 2 பேருமே ஒரே பிரான்ச்சில். அது அப்படிதான் மச்சி. எது வேணாங்கிறமோ அதுதான் வரும். அதுதானே விதி. எப்படிடா இதெல்லாம் மொத்த டிராவல ஒரு கிசு கூட வாயில? ஐயோ அது இல்லாமலா வச்சு. மச்சி கொடுத்தாரடா இச்சு. ஐயோ சும்மா நச்சுன்னு கொடுத்தா. ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் நெஞ்சில கொடுத்தா வச்சு. அப்புறம் டேய் திருட்டு ராஸ்கல், உனக்கு நாங்கெல்லாம் முத்த கொடுத்தனடா? சொல்றா. வேண்டாம், என்ன நடந்துச்சு இப்போ? ஹேய் சொல்றா. நான் சொல்ல. சொல்றா. அப்படிலாம் நான் சொல்லடி. சொல்லல. சாரி நான் அப்படிலாம் சொல்ல. இப்போதான்டா சொல்லி அசிங்கப்படுத்துன. சாரி நான் போதையில ஏதோ உளறிட்டேன், மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏதாவது மாட்டுமா? ஆஹா பணம் எந்த பேக்ல இருந்து எடுத்தேன்? இதில் போட்டா நமக்கு என்ன? அட திருட்டு பயலே, உன் கூடவே நான் நாயா வரணுங்கிறதுக்காக என் ஏடிஎம் கார்டை திருடி வச்சுக்கிட்டு தெரியவே தெரியாத நடிச்சியாடா? ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல. அது என் பேக்குலர் எப்படி வந்துச்சுனே தெரியல. ப்ளீஸ் நம்பு. பொம்பளை உன் கூட வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வியாடா நீ? நீ எல்லாம் என்ன ஜென்மனடா பிறந்த? என் பொறப்ப பத்தி அடி பேசுற. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னடி பேச்சு? என் மூஞ்சில முடிக்காத போடி. ஆயுசுக்கு உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், போடா. அவன் வந்தா உனக்கு என்னடி? நீ எங்களோடவே ரிசர்வ் பண்ணி வந்திருந்தா இப்படி கண்ட ஊர்லாம் சுத்திக்கிட்டு டென்ஷனா வந்திருக்க வேண்டியதில்லல. இப்படி வந்தது தாண்டி நல்லது. எங்க வீட்ல இப்ப புரிஞ்சுக்குவாங்கல்ல, இனிமே அவன் கூட கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. இப்ப ரிட்டர்ன் எப்படிடி? ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைக்கலனா என்னடி, நான் பஸ்ல போய்க்கிறேன். ஏன்டி இப்படி இருக்க? ஏய் கார்த்திக், டிராவல்ஸ்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பாரு. ஹலோ, வெயிட்டிங் லிஸ்ட் 256 வரைக்கும் இருக்கான். கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்றான். ஏய் விடு கார்த்திக், நான் பஸ்லே போய்க்கிறேன். பட் அவனுக்கு முன்னாடி நான் போகணும். ஓகே, நான் கிளம்புறேன்.
என்னடா சமாதான உடன்படிக்கை குழுவா நீங்க? ஏன்டா நீ இப்படி பேசுற? அவளுக்கே அவ்வளவு இருக்குன்னா நான் என்ன இழிச்சவாயனா? டேய் தனியா போறேன்றடா. போட்டும், போய் சாகட்டும். நான் யாருன்னு அவளுக்கு தெரியணும். நீ எப்படி போக போற? ஏய், அவளுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருப்பேன். எப்படிடா? இப்படிதான். பை. See ya. Thanks, ஓ, மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? சார், நான் தான் சார் டிரைவர். காரை தேடி கண்டுபிடிச்சேன் சார். டேய், நான் இப்ப தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். இனிமே தாண்டா கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே கெடுத்துட்டியடா. ஹலோ. இப்ப பேசலாம். உன் பேர் என்ன? ஸ்ருதி. என் பேரு தியா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். பிஸ்கட் வேணுமா? வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. காட்டு. அம்மா, நீ டெய்லியும் பெட்ல உச்சா போவியா? நான் டெய்லியும் பெட்ல உச்சா போவேன். தியா அதெல்லாம் 7 பேடமா. அவங்க அப்படிதான், அதை விடு. சரி, நீ லவ் பண்ணுறியா? இல்லையே. அச்சச்சோ, அட்லீஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்? இல்ல. அடி பாவி, பாய் ஃப்ரெண்ட் இல்லாத பொண்ணும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத பையனும் டம்மி பீஸ். காவிரி பிரச்சினை காரணமாக குடகு, மாண்டியா மற்றும் மைசூர் பகுதிகளில் கலவரம் வெடித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக, கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள். சார், நான் ஊட்டி போகணும். எங்க போனா பஸ் கிடைக்கும்? காவேரி பிரச்சனைல பஸ் போக்குவரத்தா சரியா சொல்ல முடியாதம்மா. நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா எனக்கு பஸ் கிடையாதம்மா. ಓ ಮಗ ತಮಿಳ್ ಹುಡುಗ ಒಬ್ಳು ಇಲ್ಲಿ ಬಂದು ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಿ. ನೀವು ತಮಿಳ್ ರಿಪೋರ್ಟರಾ? இல்ல இல்ல, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. சாதாரணமான பொண்ணு. ನೋಡಕ್ ಹಿಂಗೆ ಕಾಣೋದಿಲ್ಲ. என்னது? ಏಯ್, ಯಾರಾಗಿದ್ರೇನು ಬಂದ್ರ ತಕೊಳ್ರ ಇವನ್ನ. ಏನೋ ಇದು, ಒಂದು ಹುಡುಗಿ ಹತ್ರ ಗಲ್ಡ ಮಾಡಿದಿಲ್ಲ ಅಣ್ಣ? ಆ ಹುಡುಗಿ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಾ? பேசட்டு, அது அவங்க தாய்மொழி. பாசை வச்சுதான் மனசுல பிரிச்சு பாப்பீங்கன்னா உண்மைக்கு என்ன பாசா என்ன ஏனோ. தண்ணி உனக்கு தேவை, அவங்களுக்கு தேவை. அதுக்காக தமிழ்நாடு கன்னடம் அடிச்சுட்டு சரியா போயிடுமா? நம்மளை அடிச்சுக்க தூண்டாங்க, பதவி அறிவுறுத்தவனுங்க. அவங்க கிட்ட காட்டுறோம் நம்ம கோவத்தை. அப்பா கிட்ட காட்டுறது முட்டாள் தரும். தோ இவனுக்கு என்ன பிரச்சனை படுறது ஒரு தமிழ் டாக்டர் தான். பாரு வந்ததோ அவரை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி வந்தானே. உங்க அப்பா தமிழ்நாடுங்க கோயில் கிட்ட நல்லா கொடுத்தாப்போ மொத்த பேர் வாழ்த்துறாங்களா? அப்ப எடா போச்சு நான் தமிழ்நாடு கன்னட வேறுபாடு. நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அடிச்சுக்க உண்டா கை கோத்து நின்று பார்த்தோம்னா மொத்த இந்தியாவை நம்ம கீழே இருக்கண்டா. சே, நீ வாமா, பயப்படாத, நான் உன்னை பசாத்தி விடுறேன். ಅಬ್ಬಾ ದೇವರೇ, ಆ ಹುಡುಗಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. எப்படியும் பஸ் நாளைக்கு தான் வரும். அதோட என் வீட்டில் இருமா. ஆமா, இவனா? ஐயோ. ஓ, அந்த கதையில வர பொண்ணு நீதானாமா? உங்க கதை பூரா எனக்கு தெரியுமா? எப்படின்னு பாக்குறியா? ஓ, மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு சேச்சி. எந்தா சேச்சி? வரு வரு. எந்த பரைய மோனே? உங்க ஊர்ல மட்டும் பொண்ணுங்களே நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், நஸ்ரியா, அமலா பால்னு ஷைனிங்கா பெத்து அனுப்புறீங்களே, எப்படி? மோனுக்கு அவசியம் அறியணுமோ? ஆசையா இருக்கு. சரி வா, காணிச்சு தரேன். ஓகே.